Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது fish fry. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல fish fry எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம full மீனை வச்சு எப்படி fish fry பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோக்கு subscribe பண்ணனா please subscribe பண்ணுங்க. bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு 1/2 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து வட்டை பாறைன்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கீறிக்கிடணும். இந்த மாதிரி கீறினா மசாலா உப்பு இது எல்லாமே நல்லா ஸ்டஃப் ஆகிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கீறியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம கீறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க ஃபிஷ்ஷை எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிடலாம். மசாலா எல்லாத்தையும் உள்ளே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இதோட தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ வந்து உப்பு இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நல்லா அப்ளை பண்ணி விட்டோம்னா, அந்த ஓட்டைக்குள்ளையெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டோம்னா உப்பு நல்லா இறங்கிடும். இப்போ ஃபிஷ்ஷை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ்ஷு மசாலா தடவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ நம்மளோட ஃபிஷ்ஷு 1 ஹவராக ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். என்னோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ அந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தவாவிலேருந்து எடுத்துடலாம்.
பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட உப்பு காரம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. கீறி விட்ட இடத்துலலாம் பாருங்கள் மசாலா நல்லா ஸ்டஃப் ஆகிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.